இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2026 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 11:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 12:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதையுமே உற்சாகத்துடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய செயல்களை நீங்க தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதும் நல்லது, விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். நிதிநிலையை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்வீங்க. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று நீங்க எடுத்து செல்லும் வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்துறையில லாபமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலையில உங்களுக்கான உத்தரவாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வீட்டுல மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரும். அதற்காக உங்களுடைய பெயரை பரிந்துரைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வரவும் உயரும். பங்குதாரர்கள் இப்பொழுது அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபடவும் வேண்டாம். கடினமான வேலைகளையுமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெளிநாடு செல்வது தொடர்பான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும்.
வேலைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வேலைகளை எல்லாமே சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான மனப்பான்மையை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இத்தகைய உணர்வுகளின் காரணமாக இருவருக்கும் இடையில சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்ப்புகளின் படியாக சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்ற வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதுல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால குடும்பத்துல கவனத்தை செலுத்த முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு இன்று ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று சில மனநிறைவான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபமான செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் தொடர்பான விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபார ரீதியாக சிலருடைய சந்திப்புகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். கால்நடை பணிகள்ல லாபமும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறைகளை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. மேலதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று அலுவலகத்துல சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அன்பு நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உயர்ந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் தீரும். தொழில புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சாதுரியமான அணுகுமுறையினால தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். இன்று தடைப்பட்டு இருந்து வந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையதள மோசடிகளை கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இன்று பழைய கடன்களை தீர்ப்பதற்கு புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சில சூழ்ச்சிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். இன்று மேற்கொள்ளக்கூடிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். சட்ட ஆவணங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்துல மாற்றியமைக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உற்பத்தி துறையில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். நேர்மையான முறையில இதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகரித்தும் காணப்படுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை இப்பொழுதே முடிப்பதும் நல்லது தாங்க. தள்ளி போடவும் வேண்டாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் மாறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. நுட்பமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்களை இப்பொழுது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உறவினர்களுடைய தொல்லைகள் மனதில் ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வேலையில அக்கறையாக இருப்பதும் நல்லது. அவசியமற்ற வாக்குறுதிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிச்சையாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். என்ற வெற்றியும் புகழும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. குழந்தைகள் விளையாட்டுக்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பாங்க. புதியனவற்றை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகளின் மூலமாக நிதி ஆதாயங்களை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. மாலை வேளையில சில நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சின்ன சின்ன பழுதுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளையும் புரிந்தும் கொள்வீங்க. தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். உத்தியோக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். இன்று உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்தில் அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். எனவே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. தொழில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலையை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை குறை கூறியவர்களை கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற சக பணியாளர்கள் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில இனிமையான சம்பவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளும் நீங்கும். சில முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களினான ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய நண்பர்களையும் சக ஊழியர்களையும் சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வீட்டுல ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அனுபவத்தின் மூலமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகளின் மூலமாக திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீக்கும். பேச்சுக்கள்ல கலைநயமும் வெளிப்படும். வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக அமைதியாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறைப்படி ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை முறையாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பக்க பலமாகவும் உணர்வீங்க. இன்று வேலை இடங்கள்ல சின்ன சின்ன கவனக்குறைவுகளின் காரணமாக ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களை நம்பி உங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசவும் வேண்டாம். என்ற செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலர் உங்களை குறை கூறினாலும் அதனை பெரியதாக எடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஒரு கலகலப்பான நாளாகவும் இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். வெளி நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகளும் பிறக்கும், அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும், எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் அமைதியான மனநிலையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான செயல்களை கையாளும் பொழுது திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பணியிடத்தில் அனைத்தும் என்று சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். இன்று நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள்ல நீங்க ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய பிரச்சனைகளை வீட்டுல காட்டவும் வேண்டாங்க. உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனத்துல சென்று வரும்பொழுது கவனமாகவும் இருங்க. யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. வருமானம் அதிகரிப்பு குறித்த சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சாதகமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் தோன்றி மறையும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிமையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலையில உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சீராகவும் நடைபெறும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சில நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளை செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்தும் செயல்படுவீங்க. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சிரமப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்லும் உறவினர்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடியும் வருவாங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை விஷயமாக சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நினைத்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆராய்ச்சி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதுவிதமான தேடல்களும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல பழகுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. அவர்களும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக இன்று உங்கள் துணை இடத்துல உறவுல புரிந்துணர்வுகளும் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடன்களை கவனமாக தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிறப்பான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும்.
மனதிலப்பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அதிகரிக்கும் பணிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் வேலைகளை கையாள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாக இருப்பதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கண்காணித்து செலவு செய்வதும் நல்லது தாங்க. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது உணவு வகைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைத்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களும் கூடியும் வரலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். கோயில் திருப்பணிகளுக்காக உதவிகளும் செய்வீங்க. கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில பார்ட்னர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவசரமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தலாம். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வரும் பொழுது பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கையில் இருக்கும் பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளுடைய வகையில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப காரியங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உற்சாகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் தரும். தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பணவரவும் இருக்கும். ஆரோக்கியமும் மேம்படும். இன்று சிலருக்கு புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை உடனடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்று சந்தேகப்படுவதை முதல்ல நிறுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். யாரையும் நம்பி யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளை கடந்து வரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மற்றவர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல இருந்து மனக்கசப்புகளும் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்
வெற்றி பெறுவதற்காக சில விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை எளிமையாக மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நிதானத்துடனும் இருங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கான நன்மதிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில திருப்திகரமான போக்கும் காணப்படும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். இது உங்களுக்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அவ்வப்பொழுது சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகள்ல மாறுதல்களையும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையுமே தயக்கம் இல்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சர்ச்சைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால நீங்க மன நிம்மதி இல்லாமலும் இருப்பீங்க. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவையறிந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்துல மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய விரயங்களும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. போட்டிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.